ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அம்மா சஷ்டிக்கு விரதம் இருந்த மினி வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அம்மா சஷ்டி விரதம் இருந்தாங்க. காலையிலேயே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்பா வந்து ஊருக்கு போயிருக்கிறதுனால அம்மா வந்து வீட்டில் சாப்பாடு செய்ய முடியாது. காலையிலேருந்தே வந்து விரதம் தான் இருப்பாங்க. நைட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க அம்மா. ஸோ வந்து அம்மா வந்து கிளம்பிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு. நான் தான் வந்து சாயந்தரத்துக்கு தான் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வேறு கால் வேறு செம்ம வலி இருந்தது அம்மா. ஸோ வந்து அதனால் சிம்பிளாக ரைஸு அப்புறமா ஏதாவது ஒரு சாம்பார் வச்சு 2 பொரியல் மட்டும் செய்யன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா எப்போ சஷ்டிக்கு விரதம் செஞ்சாலும் நிறைய ஒரு 3லேருந்து 4 மாதிரி பொரியல், சாம்பார், சாதம், அப்புறமா வந்து ஊறுக்காய் ஃப்ரெஷ்ஷாக தாளிப்பாங்கல்ல, அந்த ஊறுக்காய் எல்லாமே தாளிப்பாங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஒரு முருங்கைக்கீரை பொரியல் அப்புறமா வந்து பந்தலூர்க்க பொரியல் தான் வந்து செய்ய சொன்னாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக வந்து கொத்தவரங்காய் பொரியல் எல்லாமே கூட செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. முருங்கைக்கீரை பொரியல், அப்புறமா வந்து அவரைக்காய், அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியல், அப்புறமா கொத்தவரங்காய் போட்டு ஒரு பொரியல், அப்புறமா வந்து மொச்சக்கொட்டை, அப்புறமா கத்திரிக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு எங்கள் ஆய வைக்கிற ஸ்டைலில், அப்புறம் மாம்பழம். இதெல்லாம் அம்மா வரத்துக்குள்ளே நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அம்மா வந்து திருப்தியாக சாப்பிட்டு அப்புறமா வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு படுத்துட்டாங்க. ஸோ வந்து இதுதான் இந்த சஷ்டிக்கு நான் செஞ்ச சாப்பாடு.